நாம ஏன் இப்ப பூட்டை உடைச்சு இந்த வீட்டை சர்ச் பண்றோம் தெரியுமா உனக்கு? தெரியல சார். அந்த பொண்ணு போலீஸ்க்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி உத்தம் என்ன கொல்ல பார்த்தாருன்னு சொன்னாளா? ஆமா சார். நாம அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா? ஆமா சார். உத்தம் கிட்ட விசாரிச்சா அவன் வேற கதை சொல்றானா? ஆமா சார். அதனால டவுட் வந்து நாம இந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்தா அவங்க சைடுல யாரையுமே காணும். சோ பூட்டை உடைச்சு வீட்டை சர்ச் பண்ணும். உள்ள உத்தம் அந்த பொண்ணுக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் கிடைச்சது. எப்படி? நல்லாதான் இருக்கு சார். ஆனா என்னையா ஆனா? சார், லெட்டர் படிக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு பார்வையே கிடையாதே சார். ஓ, நீ அத சொல்றியா? இது என்னன்னு புரியுதா? தொட்டு பாரு. என்ன சார் இது? புள்ளி புள்ளியா ஊசியில குத்துன மாதிரி இருக்கு. அதுதான் பிரெயில் லெட்டர். கண்ணு தெரியாதவங்க இத தொட்டு பார்த்து படிக்கலாம். அந்த உத்தம் பிரெயில் முறையில மீனாட்சிக்கு லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கான். நமக்கும் கையெழுத்து வெரிஃபிகேஷன் கன்றாவி எல்லாம் இல்ல. எப்படி? சூப்பர் சார். பார்ட்டி ஃபுல்லா லாக்கு. அது நீ இந்த லெட்டரை ஏதாவது புக்லயோ டைரியிலயோ சொருகி வை. ஓகே சார். சார், ஒரு நிமிஷம் இங்க வா. சார், உட்காரியா? சார், அங்க பாரு. என்ன சார் இது? டெட் பாடி மாதிரி தெரியுது. போய் வெளியேடி. இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க கேட்டீங்கல்ல, மீனாட்சி, அவளோட அண்ணி சார் இவ. அப்படியா? சார், அந்த வீட்ல கிடைச்ச டெட் பாடி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மீனாட்சியோட அண்ணி சொப்னாவோடதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வயிற்று பகுதியில கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. எஸ் சார், உத்தமோட வீட்டுக்குள்ளதான் டெட் பாடி கிடைச்சது சார். டாக்டர் வந்து ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாரு. தலையில அடிபட்டதால செத்து இருக்கிறதா டாக்டர் சொல்றாரு. உத்தம் இந்த கொலையை பண்ணிருப்பானு சந்தேகப்பட்டு அவன் வீட்டை செக் பண்ணலான்னு வந்தா இங்க சொப்னாவோட அண்ணன் ஹரிதேவோட டெட் பாடி கிடைச்சிருக்கு சார். எஸ் சார், உத்தமோட வீட்டுக்குள்ளதான் டெட் பாடி கிடைச்சிருக்கு சார். ஜாமீன்ல வந்திருக்கிற உத்தமையும் அவன் தங்கச்சி ராதிகாவையும் மறுபடியும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதான் சார். ஓகே ஓகே, சரி சார். நீங்க சொல்ற மாதிரி கேஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பக்காவா ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். உத்தம், சித்தப்பா, ராதிகா, சித்தப்பா,
நீங்க 2 பேரும் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கேன். இந்த விஷயத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். சித்தப்பா, என்ன என்ன அப்படி பாக்குற? சார், எனக்கு நல்ல ஒரு விஷயம் புரியுது. உங்களை பத்தி உங்க மேலதிகாரி கிட்ட எங்க அண்ணன் புகார் பண்ண கோவத்துல நீங்க எங்க அண்ணனை குற்றவாளி ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படித்தானே சார்? ஏன் இதெல்லாம் நீயே கற்பனை பண்ணிக்கிற? ப்ளீஸ் சார், நீங்க ஏதோ சின்னதா ஒரு கேஸ்ல அவனை மாட்டி சித்திரவதை பண்ணலான்னு போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு சார். பெரிய பெரிய கொலை வழக்கா மாறுது சார். போலீஸ்ல என்னன்னு அவருக்கு தெரியறதுக்கு 4-5 மாச தண்டனை ஓகே சார். இதுக்கு தூக்கு தண்டனை தேவையா சார்? என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க சார். ப்ளீஸ் இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. என் அண்ணனை வேணா உங்க கால்ல விட சொல்றேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார், எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் சார். வெப்பன்ஸ் எதுவும் கிடைக்கல சார். நீங்க எவ்வளவு தேடினாலும் இந்த வீட்ல எதுவும் கிடைக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ப்ளீஸ் சார், என் தங்கச்சின்னா எனக்கு உயிர் சார். அவளுக்கு நல்ல சம்மந்தம் கிடைச்சிருக்கு சார். எங்களுக்கு அம்மா அப்பா கூட இல்ல சார். வேணா இவ கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டு உங்ககிட்ட வர சார். என்னை எந்த கேஸ்லயாவது மாட்ட வச்சு டார்ச்சர் பண்ணி கொன்னுடுங்க சார், கொன்னுடுங்க. இப்போ இந்த டெட் பாடி விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். சார், சத்தியமா அந்த பொண்ணு மீனாட்சியையும் அவங்க அண்ணனையும் எங்களுக்கு தெரியாது சார். இந்த கொலைகளை பண்ணவே எங்கேயும் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கா சார். அப்பாவியான நாங்க அனாவசியமா மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் சார். நீங்க மனசு வச்சா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் சார். போலீஸ்னா என்னன்னு தப்பு செஞ்சவனுக்கு தானே சார் தெரியணும். அவனை தண்டிச்சதுனாலே நாங்க நிரபராதி ஆயிடுவோம் சார். உங்களால மட்டும்தான் சார் எங்க 2 பேத்தையும் காப்பாற்ற முடியும். முடியாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக வேண்டியதுதான் சார்.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.